ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோ என்ன பேச போறேன்னா வந்து ஒரு 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 எஜுகேஷன் சேவிங்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். முக்கியமாக எஜுகேஷன் சேவிங்ஸ்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து ஜஸ்ட் 2 days பிஃபோர் நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். அதை வந்து நினச்சேன் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினச்சி தான் நான் வீடியோ நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து சனிக்கிழமை இங்கே பாம்பேயில் வந்து புதன்கிழமை 13ஆம் தேதி வந்து ரிசல்ட் இன்ச்சு 10th ஸ்டாண்டர்டு, சாரி செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் வீக் போன வாரத்தில் 5ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி மே மாதம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ தென் இந்த வாரத்தில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருந்துச்சு. ரெண்டு இதையும் வந்து ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சு தான் நான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஏன்னா நான் வந்து நிறைய சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ முதல்ல போய் பாருங்க. நான் டிசம்பர் மாதத்துலேருந்து நான் வந்து சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன், யூடியூப் சேனல். அது வந்து இன்னைக்கு வரையும் ஒரு 83-84 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். எல்லாம் சேவிங்ஸ் பற்றி, எஜுகேஷன் பற்றி, ரிட்டையர்மெண்ட் பற்றி, எப்படி சேவிங் பண்ணணும், நம்ம வந்து டே டு டே லைஃப் நம்ம எப்படி வந்து சேவிங் பண்ணணும், கோல்டு எப்படி சேவ் பண்ணணும், மோட்டிவேஷனல் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே இந்த கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து என் வீடியோ வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும். சரி, வாங்க நம்ம டாபிக் போய் பேசலாம். என்ன சொல்றேன்னா வந்து இப்போ வந்து ஜஸ்ட் எந்த ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் இப்போ வந்து 79% கிடைச்சிச்சு. பிசிஎம் எடுக்கணுமா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னா அவங்க இன்ஜினியரிங் லைனில் போனோம்னா அந்த பொண்ணுக்கு ஆர்ஃபன். இப்போ என்னன்னா வந்து அந்த வீட்டில் வந்து மட்டும் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த இப்போ வேலை செய்யறாங்க பாரு, அந்த பையன் அவனுக்கு ஒரு 42 இயர்ஸ் இப்போ ஆகுது, 42 வயசு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து லோன் வாங்குறாங்க. ஏன்னா வேற எங்கேயாவது போய் லோன் வாங்கினா வந்து வட்டி கட்டணும். 8% 7% என்னன்னு தெரியல. நான் அந்த லோன்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. அதுக்கு வந்து கம்பெனில வந்து லோன் வாங்குறாங்க. அவங்க வந்து எனக்கு இடங்க நான் எப்படி அப்ரோச் பண்ண சொன்னா, நீங்க வந்து பாஸ் கிட்ட வந்து போய் நேராக போய் லோன் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க வந்து போன்ல வந்து கேட்கணும். ஐ வாண்டட் டு டாக் டு சம்திங் பர்சனல், குட் ப்ளீஸ் அட்வைஸ் மீ வாட் டம் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் டு ஸ்பீக்னு அப்படின்னு அவனுக்கு வந்து நான் கொஞ்சம் கைடு பண்ணேன். அவனுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு கஷ்டம், மகாராஷ்டிரன் ரொம்ப கஷ்டம். நான் வந்து கொஞ்சம் கைட் பண்ணேன். ஸோ வந்து அவன் வந்து அது மாதிரி வந்து பாஸ் கிட்ட பேசிட்டு அவங்க வந்து நிறுத்தி கூப்பிட்டாங்க. இவன் வந்து சொன்ன இப்படி வந்து என் பொண்ணுக்கு வந்து பிசிஎம் எடுக்கணும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து லோன் வேணும். எப்படி எவ்வளோன்னு கேட்டாங்க, 1,30,000. இப்போ அந்த பையனுக்கு ஜஸ்ட் 6 months பிஃபோர் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கம்பெனிலேருந்து ஒரு 70,000 லோன் வாங்கியிருந்தான். இப்போ 1,30,000 எவ்வளோ ஆச்சு? 2 லட்சம் ஆயிடுதா? அவனுக்கு சம்பளம் எவ்வளோ? 26,000 சம்பளம் அந்த பையனுக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அவன் எவ்வளோ லோனு வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவான். அஃப்கோர்ஸ் இந்த ஆஃபீஸ்ல வந்து இப்படி லோன் வாங்க வந்து அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளத்துல இருந்து வந்து ஒரு 10,000 5,000 வந்து மைனஸ் பண்ணிட்டே போவாங்க. சடன்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, தீபாவளி போனஸ் வந்து எனக்கு 3 போனஸ் கிடைக்குதுல்ல, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாமா, ஏன்னா கம்பெனி வந்து கேட்குவாங்க. அப்படிதான் இங்க இருக்க ரூல் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி இப்போ வேலை செய்ய வந்து 3 வருஷம் முடிஞ்சு இப்போ 4 வருஷம் தொடங்குது எனக்கு. நான் இதுவரையும் அப்படிதான் ஜனங்களை பாக்குறேன். இப்ப என்னன்னா வந்து இந்த இந்த பையன் வந்து இப்போ வந்து எனக்கு இப்போ ஜஸ்ட் இப்போதான் இப்போ சனிக்கிழமையில இப்போ ஒரு 5 வருஷம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி கூட பர்சனல் லோன் ரிக்வஸ்ட் மெயிலும் அப்படின்னு எனக்கு கேட்குறான். நான் சொன்னேன், சரி நான் அப்போ கொஞ்சம் செஞ்சு தரேன் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடுத்தவங்களுக்கு. அது முதல்ல இருந்து வந்து எந்த ரத்தத்திலேயே ஊறிக்குது. அப்படி அது சொந்தக்காரங்களாகட்டும், கூட கொஞ்சம் யாரோ நான் ஹெல்ப் பண்றதுனா வந்து முன்ன எனக்கு கிடைக்கல ஆசை, முன்ன அவங்களுக்கு உதவி பண்றதுதான் எந்த ஒரு பழக்கம். சரி நான் சொன்னேன், கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு நான் செய்யறேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து நான் என்ன நினைச்சு பார்த்தேன்னா, இப்போ இந்த வீடியோ பத்தி எதுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கு எதிர்காலம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம வந்து ஆரம்பத்துல எதுக்கு நம்ம சேவ் பண்ண மாட்டோம்? ஒரு எல்ஐசி பாலிசி இருக்குது, இல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்றேன் வீடியோல பிபிஎஃப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஆடி போட்டு போட்டு நம்ம வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வருஷம் ஒரு ஆடி போடுறோம்னு நினச்சிக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அது ஒரு அமௌண்ட், அதை தூக்கி எஃப்டியில் போட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நம்ம அதை டபுள் ட்ரிப்பிள் ஆக்க முடியும் இல்லையா? அப்படிதான் நானும் செய்யறேன், நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. எதுக்கு அப்படி செய்யல? இப்ப வந்து அந்த 1,30,000 வாங்குறதுக்கு அது அவசியம் இருக்காது இல்ல? அந்த முதல்ல நீ வந்து பணத்தை வந்து சேவிங் பண்ணியிருந்தால எவ்வளவு கஷ்டம். இப்போ அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கான், இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல படிங்க, பொண்ணு வந்து 10th முடிச்சிருக்கா. ஸோ அவன் நினைக்கிறான், இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ஆஃபீஸ்ல லோன் கட்டணும், வீடை சமாளிக்கணும், என்ன சொல்றது, நிறைய கடமைகள் இருக்குல்ல.
அதுதான் நான் சொல்றேன், இந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலும் நம்ம வந்து சேவிங் பண்ணணும். அது தனியா ஒதுக்கி நம்ம பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்ல அவங்க திருமணத்துக்காகவோ ஏதோ ஒரு செலவு நம்ம குழந்தைக்காக நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அது ஒரு தனி பிரச்சனை. நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும் போது அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய ஒரு சொத்து. இந்த காலத்துல வந்து படிப்பு இல்லைன்னா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதான் நினைக்கிறேன், நம்மளுக்கு சொத்து நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை பெருசா. நம்ம படிச்சிருந்தா நம்ம இந்த உலகத்துல எங்க போய் இருந்தாலும் வந்து வாழ முடியும். இந்த உலகத்துல எந்த ஒரு இடத்துல போய் நின்று நம்ம நிதானமா நம்ம நம்ம சொந்த திறமையில நம்ம வாழ முடியும். ஏன்னா நம்மள்ட்ட படிப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் வந்து சேவிங் பண்ணி பாருங்க. அதுவும் பசங்களுக்கு எதிர்காலத்துக்காக நம்ம எப்படி சேவ் பண்ணோம் அதை நல்லா ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ கிளிப்பை நான் போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன். வேணும்னா சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல, நீங்க கண்டிப்பா எனக்கு சொன்னதான் நான் போடுவேன். அந்த டீட்டெயில் வீடியோ நம்ம பசங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் நம்ம எப்படி சேவிங் பண்ணணும், ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் 12th வரை நம்ம எப்படி சேவிங் பண்ணணும், தென் இந்த 3 இயர்ஸ் டிப்ளமா டிகிரி மாஸ்டர்ஸ் அதுக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அது மாதிரி தனித்தனியாக நான் வந்து பிரிச்சு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். ஆனால் நான் போடுறதுமே வந்து நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லணும் உங்களுக்கு தேவையா இருக்கா இல்லையா அந்த வீடியோ, அப்பதான் நான் போடுவேன் அந்த வீடியோ. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.